கோடு y is equal to 2x plus 5 மற்றும் பரவளையம் y is equal to x square minus 2x ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. ஓகே, ஸோ இதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கோடு, இதான் நமக்கு கொடுத்திருக்கிற பரவளையம். ஸோ இது ரெண்டாலையும் வந்து அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நிழலிடப்பட்ட பகுதி தான் வந்து நமக்கு பரப்பு கண்டுபிடிக்க தேவையான பகுதி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இது முடிஞ்சது. முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் வந்து நாம வந்து ஃபார்முலா எழுதணும். ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலா எழுதுறதுக்கு நாம என்ன இங்க நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய தேவையான பரப்பு கண்டுபிடிக்க வேண்டிய பகுதி வந்து வலது இடது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்ட வளைவரையால மூடி இருக்குதா அல்லது மேலும் கீழும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதானா? இங்க நல்லாவே தெரியுது என்னது, இது வந்து மேல இருக்குது, இது வந்து கீழே இருக்குது. ஸோ மேலும் கீழுமாக தான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இன்டெக்ரல் a to b y upper minus y lower dx. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது வளைவரை வரைஞ்சோம், ரெண்டாவது வந்து ஃபார்முலா எழுதியாச்சு, மூணாவது என்ன பண்ணணும்னா எல்லைகள் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லைகள் வந்து என்னது நமக்கு இங்க dx, அதாவது x தான் வந்து இன்டகிரேஷன் வேரியபிள். ஸோ அப்போ எக்ஸனுடைய புள்ளி தான் என்னது இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இரண்டு சமன்பாடையும் நம்ம வந்து தீர்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு y is equal to 2x plus 5 அப்படிங்கிறத வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ 2x plus 5 is equal to x square minus 2x. ஓகே, எல்லாத்தையும் எந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா x square minus 2x, இங்கிட்ட ஒரு மைனஸ் 2x வரும்போது என்னது மைனஸ் 4x, அண்ட் தென் இங்க மைனஸ் 5 is equal to 0. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து x plus 1 பெருக்கல் ஓகே x minus 5 is equal to 0. இதான் வந்து நமக்கு தேவையான காரணிகள். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து x is equal to minus 1 plus 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதானது நமக்கு மைனஸ் 1 அப்படிங்கிற புள்ளி, இது வந்து என்னது 5 அப்படிங்கிற புள்ளி. ஸோ நம்மளுடைய தேவையான பரப்பு வந்து என்னது நமக்கு இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் 1ல இருந்து 5 வரைக்கும். ஓகே, அப்பர் வந்து என்னது இதுதான். ஸோ y is equal to 2x plus 5. ஸோ 2x plus 5 மைனஸ் y lower அப்படிங்கிறது என்னது இந்த கர்வு. ஸோ இது வந்து என்னது y is equal to x squared minus 2x. x squared minus 2x. ஓகே, ஸோ பெருக்கல் dx. ஸோ this is equal to integral minus 1 to 5. ஓகே, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே மைனஸால் இதை பெருக்கும்போது என்னது ப்ளஸ் 2x, ஆல்ரெடி இங்கே 2x இருக்குது. ஸோ ப்ளஸ் 4x ப்ளஸ் 5. ஓகே, பெருக்கல் dx. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3. ஓகே, ப்ளஸ் 4x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 5x. ஓகே, ஸோ நமக்கு அப்பர் லிமிட் வந்து 5, லோயர் லிமிட் வந்து மைனஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறதுனால 5 கியூப் அப்படிங்கிறது மைனஸ் 125 டிவைடட் பை 3 பிளஸ் 5 25. ஸோ 4 25 என்னது 100 டிவைடட் பை 2. ஓகே, பிளஸ் 5 25. ஓகே, மைனஸ் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா லோயர் லிமிட் அப்ளை பண்ண போறேன் நான். மைனஸ் 1 3 டைம் போடும்போது என்னது நமக்கு மைனஸ் கிடைக்கும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ். ஸோ பிளஸ் 1 பை 3 மாறிடும். ஸோ மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது அது பிளஸ் 1 மாறிடும். ஸோ பிளஸ் 4 பை 2. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்னது இருக்கு மைனஸ் 5 கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து இந்த 2ஆல வந்து டிவைட் பண்ணோம்னா 50, இங்கே வந்து என்னது 2. ஸோ நமக்கு எல்சிஎம் வந்து என்னது நமக்கு இங்கே 3. ஸோ நமக்கு எல்சிஎம் வந்து என்னது 3, இங்கே மைனஸ் 125, இங்கே வந்து என்னது பிளஸ் 3ஆல பெருக்கும்போது என்னது 150 பிளஸ் 25 3 என்னது 75. ஓகே, மைனஸ் இங்கே வந்து 3 இருக்காங்க, அது வெறும் 1 மட்டும்தான். ஸோ மைனஸால் பெருக்கும்போது என்னது இங்கே 2 கிடைக்கும், மைனஸ் 2 கிடைக்கும். இங்கே வந்து என்னது கீழே எதுவுமே இல்லைங்கிறனால 3 6. ஸோ மைனஸ் 6. ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து என்னது பிளஸ் 5. ஓகே, 3 15. ஸோ பிளஸ் 15. ஓகே, இதை நான் வந்து என்னது சிம்பிளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 108 டிவைட் பை 3ன்னு கிடைக்குது. ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து என்னது 36 சதுர அலகுகள். ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.